ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலில் ஓய்ந்த ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலில் ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. தள்ளா கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. சொல்லுங்க, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. எங்கள் விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஊழிய பாதையில் ஆண்டவரே விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடு புயலில் ஓய்ந்தது போது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது போது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா சொல்லுவோம், நல்லவரே நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. இயேசு என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோயே நீதானையா, என்னையும் கண்டீரையா. எல்லோயே நீதானையா, இதுவரை கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி கைத்தட்டி பாடலாம் உற்சாகமா. அபாலா ஷகதரலா ராகம் பிறந்தது. ஷகரபலதரபா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலில் ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே ஷகதரபா. என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ. ஆமென் 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 ஆமென். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ. பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானமே
வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே ஆமென் 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 நன்றி அப்பா நல்லவரே இன்னும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்னும் என்றும் வல்லவரே ஹரபலதர ஷகதரபா நம்மெல்லாம் ஊழியக்காரர்களா இருக்கிறோம். எல்லாரும் வாயில திறந்து ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில பேசி எல்லாரும் ஒரு மனமாய் எல்லாரும் ஒரு மனமாய் ஓராபாலா ஷகதரலபா எங்கே ஒரு மனம் உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆமென். சபையாரெல்லாம் ஒருமனப்பட்டு செபித்த பொழுது கர்த்தர் பேதுருவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென். எல்லா மேல் மாடியில ஒருமனப்பட்டு செபித்தார்கள். ஒருமனப்பட்டு ஆவியில நிறைந்து வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்கி ஆமென் 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. ஷகதரலதரபா பாச சொன்னது போல ஜபராஜ் பாச சொன்னது போல அந்த 34வது தெருவில் எத்தனையோ இந்து பிள்ளைகள் வந்து சொன்னாங்க, சகோதரிமார்கள்லாம் வந்து சொன்னாங்க, எங்களுக்கும் இந்த கூட்டத்துக்கு வரணும் சந்தோஷமாகுது, இந்த கூட்டத்துக்கு வந்து எங்களுக்கு சந்தோஷமாகுது, நிறைவாக இருக்குது, நாங்கள் தொடர்ந்து வரணும், நீங்கள் அடிக்கடிக்கு இந்த மீட்டிங் நடத்துங்கன்றாங்க. பாருங்கள், ஒரே ஒரு கூட்டத்தில் இத்தனை ஊழியக்காரங்க ஒருமானப்பட்டதுனால ஒரு பெரிய அசைவு. ஆமென். 3 பக்கம் பிளாக் பண்ணியாச்சு. யாராவது சண்டை போடுவாங்க பார்த்தா எல்லாரும் ஆவியில் நிறைந்து எல்லாரும் பாருங்கள் ஒரு மனதாக சொல்கிறாங்க, அடிக்கடிக்கு மீட்டிங் நடத்துங்க, ஜெபம் நடத்துங்க. ஆமென். எல்லாரும் ஏன்னா வாஞ்சும் விருப்பத்தையும் கர்த்தர் ஒருமனப்படும் போது கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே உண்டாக்குவா. இவர்கள் நாம் பேசுகிற பாஷைகளை பேசுகிறார்கள் என்று அநேகர் ஓடி வந்தார்கள் மேல் மாடிக்கு. ஆமென். மேல் மாடிக்கு ஓடி வந்தார்கள். இன்றைக்கி நம்ம வந்து போய் ஒவ்வொரு டோராக போய் தட்டினுக்கிறோம் கதவு, வாங்க சிஸ்டர் ஜெபத்துக்கு வாங்க, ஊழியத்துக்கு வாங்க, அங்கே வாங்க இங்கே வாங்கன்றோம். ஆனால் ஆவியானுடைய அசை வந்துட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடுவாங்க. ஓராபா லஷா காதாராபா எல்லாரும் ஆவியில் நிறைந்து எல்லாரும் ஆவியில் நிறைந்து அஸ்ஸா காதரபலதரபலகரபா இரபலதரபலபா இரபலதரகபலதரபரபா. ஒரு மேல் மாடியின் அனுபவம் ஆண்டவரே, ஒரு மேல் மாடியின் அனுபவம் எங்களுக்கு தாங்கப்பா. ஓராபலதர ஜலதர மூனதரலதர ரெபலதர ஹபலதரபலதரபா ஓரலதரலபா ஓரபலதரகரகர ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எத்தனை பேர் சொன்னீங்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஜபாவி பற்றி பிடிப்பதாக? ஆண்டவர் ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா. ஆமென். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும் தானியேல் போல ஆமென் 3 வேளையும் தவறாமல் நாம் ஜெபிக்கணுமே. தவறாமல் நாம்
ஆவி ஊற்றும் ஐயா ஜெபிக்கணுமே திறப்பின் வாசலில் நிற்கணுமே திறப்பின் வாசலில் நிற்கணுமே தேசத்துக்காய் கதறணுமே தேசத்துக்காய் கதறணுமே ஜெபாவி ஊற்றுமையா வா 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 ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஆமென் ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜபாவி 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 அபலதர பலதர பலவரம ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே உரலதர பலகரம உபவாசித்து உடலை ஓர்த்து உபவாசித்து உடலை ஓர்த்து என் நேரம் நான் ஒரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊற்றும் ஜபாவி ஆண்டவரே ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊற்று ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஊழியக்காரர் எல்லாம் கையை உயர்த்துவோமா எல்லாரும் ஊழியக்காரெல்லாம் கையை உயர்த்தி நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜெபத்தை அதிகமாக கேட்குறார் எல்லாருடைய ஜெபத்தை பார்க்க நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறவர் எலியா ஜெபித்த பொழுது உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார் தானியேல் ஜெபித்த உடனே ஜெபம் உடனே கேட்கப்பட்டது நம்ம ஜெபிச்சாலும் அப்படி தான் ஆமென் அதனால் நம்ம தேசத்துக்கு நல்ல மழையை கர்த்தர் தரணும் ஆமென் ஏரிகள் குளங்கள்லாம் நிரம்பணும் தண்ணி தட்டுப்பாடு வரவே கூடாது ஆமென் எல்லாரும் கையை உயர்த்தி ஏரிகள் குளங்கள் நிரம்பும்படி கர்த்தர் நல்ல மழையை கட்டடும்படியாக ஆமென் நல்ல மழையை கட்டடும்படியாக எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை சோதனம் பண்ணுவோமா ஹல்லேலூயா எங்கள் தேசத்தில் நல்ல மழையை தாங்க ஆண்டவரே இந்த வெப்பம் தனியே கடவுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அந்த வெப்பம் தனியே கடவுது நல்ல மழை கத்த வசிக்க பண்ண முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாட்களில் நல்ல மழையை தாங்க ஆண்டவரே கத்த தருவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வாடி கிடக்கிற வயல் நிலங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும்படியாக கத்தாவே நல்ல மழையை கத்த தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரெண்டாவதாக எல்லா கையை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டுக்கிறோம் ஆமென் நம்ம ஓட்டு கத்தர் நல்லபடியாக அதெல்லாம் நல்ல ரிசல்ட் ஆமென் கத்தர் கொடுக்கணும் ஆமென் மதவாத ஆட்சி வரக்கூடாது ஆமென் ஹல்லேலூயா ஸோ கத்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் எத்தனை நாட்கள் நம்ம ஜெபித்திருக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமென் நம்ம நம்பிக்கை வீண் போகவே போகாது நம்ம ஜெபித்திருக்கிறத நம்ம ஜெபத்தை கேட்டுட்டார் ஆமென் எல்லா கையை உயர்த்ததுக்கு நன்றி சொல்லுவோமா கர்த்தர் நல்ல ஆட்சியை கொடுக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேசத்திலே கர்த்தர் நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கிறபடினாலே ஜெயத்தை நமக்காக கர்த்தர் பண்ணபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மணிப்பூருக்கு நல்ல ஒரு சமாதானம் வர வேண்டும் பாருங்க மணிப்பூரில் எலெக்ஷன் நடத்தாதபடிக்கு அடித்து அந்த ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் உடச்சி போட்டாங்க ஆமென் காரணம் பட்டனை தட்டினா எல்லாம் பிஜேபி தான் உழுதான் அது பாருங்கள் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் கர்த்தர் உடைக்கணும் ஆமென் எல்லா வட மாநிலங்களில் இருக்கிற எல்லா எலெக்ஷன் நடக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஓட்டு எலெக்ஷன்லாம் பாதுகாக்க அந்த மிஷன் எல்லாம் கர்த்தர் ஆமென் சரி சீர் பண்ணும்படியாக கைகளை உயர்த்தி ஊழியக்காரர் எல்லாம் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹாலில் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா எலெக்ஷனுக்காக ஆமென் ஷாக்கா தாராபா லா தாராபா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆட்சி தேவையில்லை தகப்பனே ஆண்டவர் சென்ட்ரலில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் சபைகள் உடைக்கப்படுகிறது ஊழியக்காரர்கள் எரிக்கப்படுகிறார்கள் அப்பா ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் ஆட்சி தரும்படியாக ஜெபிக்கிறோம்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த எரிக்கிற வெயிலில் கூட விபிஎஸ் நடந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு பாஸ்டருக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டு, பரிசு பொருட்கள், உணவுகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி தரும்படியாக நான் கூட இந்த 2 நாள் நடத்திட்டேன். 2 இடங்களில் கோடம்பாக்கத்தில், காஞ்சிபுரத்தில் 2 இடத்துல எங்கள் கிளை சபையில் நடத்திட்டோம். இன்னும் 2 கிளை சபை இருக்குது. இந்த 2 கிளை சபை நடத்துறதுக்கு 30,000 ரூபாய் செலவாயிடுச்சு. ஆமென். இன்னும் 2 கிளை சபைகள் நடத்த வேண்டியது. ஆமென். கர்த்தர் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆமென். எல்லாம் கையை உயர்த்தி எல்லாம் அதுக்காக நம்ம தேவைக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த விபிஎஸ் தேவைக்காக இன்றைக்கு துவங்குகிற சில பேர் இன்றைக்கி தான் துவங்குகிறாங்க. சில பேர் அந்த விபிஎஸ் எல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக. ஆமென். சில பேர் வராத காரணம் அதுதான். ஆமென். நிறைய பேர் விபிஎஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென். கர்த்தாவே இன்றைக்கு ஒரு யூத் மீட்டிங் நடக்குது. பாஸ்டர் ஜேம்ஸ் பண்ணி நடத்துகிறார். அந்த யூத் மீட்டிங்கை கூட கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாம் உட்காருவோம். எல்லோரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. ஒரு அறிவிப்பு. பாஸ்டர் சிட்டரஸ் அவங்களுடைய தகப்பனாக கடந்த நாட்களில் மறித்து விட்டார். அவங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் சமாதானம் கொடுக்க வேண்டும். அவங்க குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக கண்களை மூடி அப்படியே நாம் உட்கார்ந்த வண்ணமாக கைகளை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ்டர் சிட்டரசு அவருடைய குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐசல்லார். அல்லேலூயா. யாராவது ஜபக்குறிப்பு ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஸ்பெஷலாக ஏதாவது இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன் பாஸ்டர் அப்படி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுடைய மகனுக்கு பிறந்தநாள் வைத்திருக்கிறார்கள். 12ஆம் தேதி தானப்பா? 12 வருகிற 12 சண்டே வச்சுக்கிறீங்கல்ல? ஈவினிங்கு சண்டே ஈவினிங் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சொல்லுங்கள். வருகிற மே மாதம் அந்த மே மந்த்து 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே. எல்லா பாஸ்டரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். எல்லோரும் வந்துருங்க. எல்லா ஊழியர்களும் நிற்குன்றோம். லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த இதில் வந்து போடுறோம். நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும். தலைவர் முதற்கொண்டு எல்லோரும் வந்து கலந்துக்கணும். தேங்க்யூ. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாருங்க. மே மாதம் 26ஆம் தேதி நம்ம பாஸ்டர் ஜேக்கப் மானாமதியில் வந்திருக்கிறார். அவங்க ஏரியாவில் ஒரு சுவிசேஷ கூட்டம் வைத்திருக்கிறோம். அதுக்காக நாங்கள் சுவிசேஷ ட்ரக்கு கேட்டிருக்கிறோம். ஒரு பாஸ்டர் ஜோயல் சேகர் செங்கல்பட்டில் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டோம். அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ட்ரக்கு மூலமாக அந்த பகுதியில் ஒரு 250 ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க இருக்கிறோம். ஆகவே அதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். 26ஆம் தேதி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சண்டே 26ஆம் தேதி மாலையில் நடக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி ஒரு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜான் மார்க்கை வந்து ஜெபிப்பார்கள்.